வணக்கம். யூனிகான் 150. ஸோ இது டேங்க்கு பெயிண்டிங் வந்திருக்கு நம்மக்கிட்ட. ஸோ இது வந்து நான் பெயிண்டிங் பண்ணுற வண்டி இது. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. இது வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங் வந்து பண்ணி எல்லாமே ரெடி ஆகி எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சரி, சார் கேட்டிருந்தாரு ஒரு வீடியோ அனுப்பிச்சி விடுங்க சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவருக்காக ஒரு வீடியோ எடுத்து அருமையாக ஜம்முன்னு. ஸோ இதை அடிக்கிறோன்னா நம்ம வந்து மண் போடாமல் உள்ளே வச்சு தான் இதை அடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நல்ல டேங்கை வந்து அருமையாக கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறது. ஸோ இது வந்து யூனிகான் 150 பார்க்கவே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டேங்க்கு. இந்த டேங்க் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஜொலிக்கும், அந்த மாதிரி இருக்கும். வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா வச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். ஸோ மெயினாக வந்து இப்போ என்னன்னா ஹீரோ ஹோண்டா இது யூனிகான் டேங்க்கு. ஸோ யூனிகான் டேங்க் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா கம்ப்ளீட் பெயிண்டிங். ஸோ டேங்க் மட்டும் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஜோராக இருக்கும், அருமையாக இருக்கும். கஸ்டமருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டிருந்தாரு. ஸோ எல்லாமே இது டேங்க் முடிஞ்சுது. ஸோ ஒன்லி டேங்க் மட்டும்தான் பெயிண்டிங். டேங்க்கு மட்டும்தான் பெயிண்டிங். ஸோ இந்த டேங்க்கு எப்படிலாம் அடித்தா இது இந்த மாதிரி ஷேப் நல்லா வளவழப்பு கிடைக்கும், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து நிறைய பயனடையணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அடித்து ஜம்முன்னு ஜோராக பண்ணோம்னா அருமையாக இருக்கும். கஸ்டமரை வந்து அப்படியே தக்க வச்சுக்கலாம், நம்ம மெயினாக தக்க வச்சுக்கலாம். ஸோ அந்த பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய பெயிண்ட்டு தான் இது. ஸோ அருமையாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலரில் அப்படியே மினுமின்னு மினுக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தார் அவர், ஒரிஜினாலிட்டியாக வச்சு கொடுங்க சார் சொல்லி.
ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவருக்காக இதை அழகாக பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும், ரொம்ப ஜோராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கே வர கிளைமேட் வேறு சரியில்லை, அதனால் ஹீட்டரில் வச்சு இதை அடிச்சுது. ஹீட்டரில் ரூமில் வச்சு இதை அடித்து அழகாக ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணால் தான் நம்ம ஜம்முன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. கஸ்டமருக்கும் ஒரு அருமையாக ரொம்ப ஜோராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நான் வந்து இந்த ஹோண்டா அப்படின்ற ஸ்டிக்கர் இதில் ஒட்ட போகிறேன். ஸோ ஒட்டிட்டு இது ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸாக குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒட்டியாச்சு. யூனிகார்ன் அப்படின்ற அந்த டேங்கில் வந்து ரொம்ப ஜோராக அருமையாக ஒட்டியிருப்பேன். ஸோ இதுதான் நம்ம அதை கரெக்டாக அந்த நேக்காக பார்த்து நம்ம ஒட்டணும். அந்த நேக் பார்த்து நம்ம ஒட்டினா தான் கரெக்டாக அந்த பொசிஷன் நல்லா அழகாக தெரியும். ஹோண்டா அப்படின்றது நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துடணும், அப்போ அந்த ரெக்கை கரெக்டாக உங்களுக்கு சூட்டப் ஆகிடும். ஸோ இதுதான் இது ஒரிஜினல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான், லோக்கல் கிடையாது. ஸோ ஒரிஜினல் ஹோண்டா ஸ்டோர் ரூமில் இது வாங்குறது. ஸோ இந்த மாதிரி வாங்கி அழகாக நம்ம கஸ்டமருக்கு அருமையாக ஜம்முன்னு பண்ணி கொடுத்தோம்னா அருமையாக இருக்கும். டேங்க் பெயிண்டிங் பண்ணுறது எப்படி, ஸ்டிக்கர் ஒட்டுறது எப்படி, அந்த மோனோகிராம். ஸோ இந்த மாதிரி அண்ணாண்ட அதே மாதிரி அந்த சைடு ஒட்டணும். ஸோ ஒரு பக்கம் தான் நான் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தான் ஒட்டியிருப்பேன். ஸோ இன்னொரு பக்கம் ஒட்டலை. ஸோ அதை எப்படி ஒட்டுறதுன்றத அதையே ஒட்டிட்டு ஒரு வீடியோவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு குழந்தைங்களுக்கு எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சர்ஜன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை டீப்பாக இறங்கிட்டோன்னா அழகாக ஜம்முன்னு செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அதுதான் சர்ஜனுக்கிட்ட வேலை. ஸோ எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதை நுணுக்கமாக பொறுமையாக நிதானமாக செய்வேன். ஸோ இதுதான். அடுத்தது அந்த பக்கம் ஓட்டுறத ஒரு தகவலை பார்க்கலாம். ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் வச்சு வச்சுருக்கேன். இதுதான் அந்த 3 ஸ்க்ரூ நம்ம யூனிகார்னில் டேங்க் கட்டக்கூடிய ஸ்க்ரூவு. ஸோ இது கொஞ்சம் காயணும், காஞ்ச பிறகு தான் நம்ம ஜம்முன்னு இதில் டேங்கில் உள்ளே மாட்டணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ, அதாவது ஒரிஜினல் பீஸ் கீ செட்டு. வண்டிக்கு அப்படியே செட்டாக மாற்றுறேன், கீ செட்டாக மாற்றுறேன். யூனிகார்ன் 150 பழைய மாடல் வண்டி இது. ஸோ எல்லாம் ரொம்ப ஜோராக அருமையாக பண்ணி சாருக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டுலாம் வந்து ரொம்ப டல்லு. ஏன்னா அவர் எதுவும் என்கிட்ட சொல்லலை, டேங்க்கு மட்டும்தான் என்கிட்ட சொன்னார். டேங்க் மட்டும் நீங்கள் பார்த்து அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு. ஸோ அவருக்காக அந்த டேங்க் மட்டும் அழகாக பண்ணி ஜோராக அந்த மோனோகிராம்லாம் எல்லாமே ஒரிஜினல். மோனோகிராம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் தான். ஸோ சாதா கிடையாது. ஸோ ஒரிஜினலாக வாங்கி அது எந்த பொசிஷனில் அது கரெக்டாக உட்காரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக ஜம்முன்னு அவருக்கு பண்ணி கஸ்டமருக்கு என்ன டேஸ்ட்டு அவங்க கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அருமையாக பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூவு, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூ தான் நான் பெயிண்ட் வச்சு வச்சுருக்கேன். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். மெயினாக வந்து குழந்தைங்க வந்து இதை கற்றுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீ செட்டு எல்லாமே ஒரிஜினல் தான். பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட மாதிரியே அந்த ஒரிஜினல் பெயிண்ட் இது. ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தகவல். டேங்க் பெயிண்ட் பண்ணுறது எப்படி, யூனிகார்ன் டேங்க் நியூ பெயிண்ட். ஸோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ரொம்ப ஜோராக அருமையாக பண்ணியிருப்பேன் இதை. அதாவது நம்ம அடிக்கிற விதத்தில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக அருமையாக இருக்கும். யூனிகார்ன் 150 BS3 மாடல். ஸோ BS3 இது. ஸோ இந்த 3 மாடலை டேங்க் பெயிண்ட் அடிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக போட்டிருக்கேன். இது எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விரும்பி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கஸ்டமருக்கு நம்ம அழகாக பண்ணி கொடுக்கணும். இதுதான் இது. நன்றி.